Behind Notes அடுத்து என்ன படிக்கலாம்? மாணவர்களுக்கான நிபுணர்களின் சிறப்பு கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி வரும் மே 31ஆம் தேதி காலை 10 மணி முதல் வேலம்மாள் ஹால் வெஸ்ட் முகப்பேர் சென்னையில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். இப்போதுதான் தெரிந்து கொண்டேன், திருப்பாச்சி என்பது கூட என் பாட்டுக்குள்ளிருந்து வந்த தலைப்பு. இப்படி எத்தனை பேர் ரகசியமாக என்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் அறிய மாட்டேன். நீதானே எந்த பொன் வசந்தம் என் பாட்டு தலைப்பு. விண்ணை தாண்டி வருவாயா என்பது என் பாட்டு தலைப்பு. வைரமுத்துவை வந்து பார்த்தோ தொலைபேசியில் கேட்டோ இந்த தலைப்பை பயன்படுத்தியதில்லை. அத்தனை பேரும் வைரமுத்து நமக்கானவன், தமிழ் நமக்கானது, ஏன் கேட்க வேண்டும் என்ற உரிமையை எடுத்துக் கொள்கிறார்கள். என்கிட்ட கேட்காமலே என்னோட பாட்டோட வரிகளை திரைப்பட தலைப்பா பயன்படுத்துறாங்க, நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற மாதிரியா பாடலாசிரியர் வைரமுத்து அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து இணையத்துல வெளியாகி பேசு பொருளா ஆகியிருக்கு. வேட்டைக்காரி அப்படின்ற படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்ல தான் வைரமுத்து அவர்கள் இந்த கருத்தை வெளியிட்டிருக்காங்க. நான் எழுதின ஃபர்ஸ்ட் பாட்டு பொன்மாலை பொழுது, அதுவும் ஒரு படத்துக்கு தலைப்பாச்சு. பூவே பூச்சூடவா, அதுவும் ஒரு படத்துக்கு டைட்டில் ஆச்சு. அண்ட் இப்போதான் ரீசெண்டா திருப்பாச்சி கூட என்னோட பாட்டுல இருந்து வந்த தலைப்பு தான் அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு. இப்படி எவ்வளவோ பேர் என்ன ரகசியமா பயன்படுத்திருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியாதுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களுடைய நீதானே என் பொன் வசந்தம், விண்ணை தாண்டி வருவாயா, இதெல்லாம் கூட வைரமுத்து அவர்களோட பாட்டுல இருக்கிற வரிகள் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த தலைப்பெல்லாம் வைக்கும் போது யாரும் என்ன தொலைபேசிலையோ இல்ல நேர்லயோ கூப்பிட்டு நான் வச்சுக்குவா அப்படின்ற மாதிரியா அனுமதி எல்லாம் கேட்கவே இல்லை. என் மேல இருக்கிற உரிமையில தான் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. யாராச்சும் என்கிட்ட வந்து ஏன் அவங்க கிட்ட எல்லாம் நீங்க கேட்கறது இல்லன்னு கேட்டா ஜெயகாந்தன் அவர்கள் சொன்ன பதில தான் நானும் சொல்வேன். ஜெயகாந்தன் சொன்னார், புதிய வார்ப்புகள் என்பது உங்கள் படைப்பல்லவா, உங்கள் சிறுகதை தொகுதி அல்லவா, அதை பாரதி ராஜா உங்களை கேட்டு எடுத்தாரா கேட்காமல் எடுத்தாரா என்று கேட்டார். கேட்கவில்லை என்று சொன்னார். நீங்கள் கேட்க கூடாதா? ஜெயகாந்தன் சொன்ன பதிலைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன் கேட்க வேண்டும்? இல்லாதவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த விஷயம் இணையத்துல வெளியாகி பல பேர் தங்களுடைய பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.